மருத்துவமனையில் டாக்டராக இருக்கிற ஒரு சகோதரி, டாக்டர், அவங்க வந்து என்கிட்ட சொல்லணும், பாஸ்டர் எனக்கா ஜோம் பண்ணுங்க, எனக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகம் வேணும், எனக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகம் வேணும். நான் திருப்பி கேட்டேன், கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? கிடைச்சா அவங்க ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னு, என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமா? கிடைச்சா 24 மணி நேரம் கர்த்தரோடு உறவாடிட்டே இருப்பேன்னு. கர்த்தருடைய கிருபை, நான் அவங்கள தொட்டு ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் அவங்கள அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் அவங்கள அபிஷேகம் பண்ணார். ஆனால் நம்மளை ஒன்று யோசிச்சு பாருங்க, நமக்கு கிடைச்சு ரொம்ப பிரயாசப்படாம கிடைச்சு, ரொம்ப பாடுபடாம உபவாசம் இருக்காம கிடைச்சு. அதனால நமக்கு என்ன, ஒரு என்ன கண்ணாடிக்குள்ள இருக்க சிஸ்டர் கையை எப்படி காட்டுங்க, ஒரு அல்லேலே சொல்லுங்க, நல்ல உற்சாகத்தோட ஒரு அல்லேலே சொல்லுங்க. எப்ப இழந்து போறோம்? 1 பயன்படுத்தாத பொழுது, 2 தவறாய் பயன்படுத்தும் பொழுது, 3 உதாசீனமா இருக்கும் பொழுது, 4 ஒளித்து வைக்கும் பொழுது. சில ஆட்களுக்கு கிருபை இருக்கு, ஒரு வெட்கம், நல்லா பாடுவாங்க, ஒரு வெட்கம், நல்லா ஜெபிக்கிற கிருபை இருக்கு, ஒரு வெட்கம். நான் எப்படி அங்க வருவேன், எப்படி அவங்க நடுவில் உட்கார்ந்து இருப்பேன், எப்படி அவங்க நடுவில் இருந்து ஜெபம் பண்ணுவேன்? கர்த்தரே இங்க வந்திருக்காரு, பின்ன நீ கர்த்தரை விட பெரிய ஆளா? தப்புதான் உங்கள்கிட்ட கேட்டதே தப்புதான். அவரே பரலோகத்தை விட்டு பூமியில வந்து இந்த ராத்திரி 2 3 பேர் என் நாமத்தில் எங்க கூடினாலும் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது நம் நடுவில் இருக்கிறார். கை தட்டி உடாரபா கத்தரபா ரியாந்தரபா ஹந்தரபா ராம்தல் கவந்தர சத்தரபா. அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரு வாயை திறக்கணும், அத்தனை பேரும் தெய்வத்தை உயர்த்தணும்.